வணக்கம் உறவுகளே, இது நங்கரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்கள் தயவு செய்து உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். ஒரு காணொலி காட்டுறேன் பாருங்க. பார்ப்பனன் பிராமணன் நானும் தமிழன் என்று உள்ள வந்து விடுவானே, அந்த வார்த்தையை நல்லா சொன்னீங்கல்ல. நானும் தமிழன் தான் என்று உள்ள வந்து விடுவானே, அவன் எப்படி வருவானா? தமிழன் என்றுதான் உள்ள வருவானா? அப்ப தமிழன் என்று இருந்தால் உனக்கு என்ன? நான் உள்ள வர முடியாது. அதான் பிரச்சனை. பிராமண நானும் தமிழன் என்று உள்ள வந்துருவான். அப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் உள்ள வர முடியாது. அப்ப திராவிடம் இருந்தாதான் வருவான். எந்த பிராமண எதிர்ப்பை வைத்து இவர்கள் திராவிட இருப்பை கட்டினார்களோ அதே பிராமண கடப்பாறை வைத்து இந்த தேர்தலை தூக்கி நான் உடஞ்சி நோர்கள. பார்த்தீங்களா, கேட்டிங்களா? கோபம் வருதா இல்லையா? எவ்வளோ கோபம் வருது. அதாவது வேறு எதிரி வந்து பேசிட்டா பரவாயில்ல, இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவன் வந்து ஒரு டைரக்டர், துணை டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், அந்த பிரபாகரனை போய் பார்க்க போயிருக்கான். பார்க்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு குளத்தூர் மணி அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதுதான் இவன் கதை. அவங்க தான் ஒன்றா மேடையில் ஏற்றி விட்டாங்க. பெரியாரை போல பெரியார் என்ற ஒரு பெருமகனார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சைக்கிள் ஓட்டுறாங்க, பைக்கு ஓட்டுறாங்க, ஹெலிகாப்டர் ஓட்டுறாங்க, ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் தந்தை பெரியார் தான். பெரியார் என்ற பெருமகனார் இல்லை என்றால் நான்லாம் அங்கே பொட்டல் காட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னான் அந்த மோதி. இன்றைக்கி எப்படி காசை வாங்கினதுக்கப்புறம் எப்படியெல்லாம் பேசுகிறான் பாருங்க. இவனை விலை பேசி வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் எப்படிலாம் பழைய காணொலி தான் அது. ஆனாலும் கேட்க மனசுக்குள்ளார நீ வந்து ஒரு இப்போ நீ உன்னுடைய நீ நீ வந்து இருக்கிற சுயத்தை மறந்துட்டு அடுத்த இடத்துக்கு போகிறது, இயல்பை மாற்றிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தாயை விட்டுட்டு இன்னொரு தாயை நம்ம மாற்றிக்கிறது மாதிரி. ஒரு அப்பனுக்கு எப்படி வித்தியாசமாக சொன்னால் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து தாயை மாற்றுறதுன்னா எப்படி, தாயை மாற்றுறது, தகப்பனை மாற்றுறது, இதெல்லாம் இந்த இவனை மாதிரி ஆளுங்க தான். திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், திராவிடம் எப்படி கட்டமைச்சிருக்கு அப்படின்னா, திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பார்ப்பனர் நானும் தமிழன் தான் அப்படின்னு வந்துடுவான் அப்படிங்கிறான். ரைட்டு. இப்போ வந்து தெலுங்குலேருந்து ஒரு பார்ப்பனர் வர்றாரு. அவருக்கு பேர் என்ன அப்படின்னா தெலுங்கு பார்ப்பனர். இப்போ கேரளாவிலேருந்து ஒரு பார்ப்பனர் இங்கே வராரு. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்து கேரளத்து பார்ப்பனர் அப்படிம்பார். நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். வங்காளத்துலேருந்து ஒருத்தர் வந்தார் அப்படின்னு, நான் வங்காள பிராமணர் அப்படிம்பாங்க. இப்போயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேப்பரில் எல்லாம் படிச்சிங்கன்னா பூச்சி நிறையா அவங்க படிச்சிங்கனாக்க வங்காளத்து பிராமணர்கள் அனைவரும் மீன் சாப்பிடுவார்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வங்காளத்து பிராமணர்கள் அனைவரும் மீன் சாப்பிடுவாங்க. மற்ற கறி சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் வங்காளத்து பிராமணர்கள் மீன் சாப்பிடுவாங்க அப்படின்னு. யார்? நம்ம மேற்கு வங்காளத்தில், அந்த வங்காளம். நீங்கள் அந்த வங்காளத்துக்கு போகாதீங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போது எந்த ஊரில் வந்து காஷ்மீர்லேருந்து வந்தால் நான் காஷ்மீரிய பிராமணர், அதாவது அந்த சாதியை வந்து அவன் பின்னாடி போட்டுக்கிறான். அவனுடைய வர்ணத்தை பின்னாடி கொண்டு வந்து போட்டுக்கிறான். காரணம் என்ன? அவன் பிராமணர், உயர்ந்த சாதி அப்படின்னா. நம்ம ஏன் இப்போ சாதாரணமாக நம்ம வந்து நம்ம உடையார்னு சொல்லவோ, இல்லை ஒடுக்கப்பட்டவன் சொல்லவோ, இல்லை தாழ்த்தப்பட்டவன் சொல்லவோ, இல்லை பிற்படுத்தப்பட்டவன் சொல்லவோ நம்ம ஏன் யோசிக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சாதியெல்லாம் இழி சாதியாகி போச்சு. நம்மளால சூத்திரன் ஒரே பட்டமாக கட்டி முடிச்சுட்டான். அதனால் நம்ம சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது. அதனால தான் பெரியார் வந்து சாதியை வந்து பின்னாடி போடக்கூடாதுன்னு ஒரு இயக்கமே நடத்தி ஒரு போராட்டத்தையே பண்ணி அதை ஒழிச்சார். எல்லோரும் பேரை மாற்றிக்கிட்டாங்க. சாதியை பின்னாடி இருந்து தூக்கிடுவாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் சாதி பேர் போட்டால் கேவலமாக தான் பார்ப்பாங்க. கேவலமாக, ஐயா என்னடா சாதி பேர்லாம் போட்டு தூக்கிறாங்க இன்னும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா சமூகம் வளர்ந்துருச்சு, படித்த சமூகமாக, அறிவார்ந்த சமூகமாக மாறிடுச்சு. இப்படி இருக்கையில் நானும் பிராமணன் தான். அப்போ வெங்கத்துலேருந்து வர பிராமணன் வந்து வங்காள பிராமணர் தானே அவன் சொல்லிக்கிறான். இப்போ வங்காள பிராமணர்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படின்னாக்கா அவன் சாதி பேரை கொண்டாந்து பின்னாடி போட்டுக்கிறான்னு தான் அர்த்தம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மேட்டு குடிக்காரன், நான் உயர்ந்த குடிக்காரன் அப்படின்னு தான் அவன் சொல்கிறான் தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. இப்போ திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சான் அப்படின்னா அதுக்கெல்லாம் எப்படி உள்ளே வருவான் அப்படின்னா, அது ஏன் வரக்கூடாதுன்னு திராவிட கழகம்னு வச்சார் அப்படின்னா, திராவிடம்னு சொல்லிட்டு வச்சுருன்னா, அதாவது திராவிடம் அப்படின்னு தான் ஆரியம் திராவிடம் ரெண்டும் வேறு அப்படிங்கிற மாதிரி தான். திராவிடங்கிற சொல்ல 1800
ஏன் நம்ம தேசிய கீதத்திலேயே திராவிட உச்சல வங்கான்னு ஒரு பாட்டு தேசிய கீதமே இருக்குது. அப்போது திராவிடம்ங்கிறது கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே பேசப்படுது. அது இப்போ நிறைய புஸ்தகத்தில் இருக்கிறதுனால தான் பேசுவாங்க. யாரும் திடீர்னு எடுத்து பேச முடியாது. திராவிடங்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, தமிழர் திரமிழர் அப்படின்னு மறித்து பேசுகிறதுனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதுலேருந்து அப்படியே மருகி தான் திராவிடம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் தான் தமிழர் அப்படின்னு பேசி தான் திராவிடங்கிற சொல்லு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு இது இருக்குது. இதெல்லாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே உருமாறிக்கிட்டே வரும். அப்படியே இது மாதிரி ஒரு மாதிரி இது வெளியே முன்னேற்றம் எப்படி வருது, அதே மாதிரி முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதிலலாம் இப்போது அவன் ஏன் திராவிடத்துக்குள்ளே வரமாட்டாருன்னா, ஆரியன் எப்படி தன்னை திராவிடன்னு சொல்லிக்குவான் அப்படிங்கிறதுனால தான் பெரியார் வந்து இதுக்குள்ளே வந்துடக்கூடாது. வந்தால் என்ன ஆகும், நான் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பேர் சொல்லி வந்துட்டா என்ன ஆகும், அந்த அந்த இயக்கத்தினுடைய கட்டுக்கோப்பை, அந்த இயக்கத்தினுடைய கொள்கையை, அந்த இயக்கத்தினுடைய கோட்பாடை உடைச்சிருவான், தகர்த்துருவான். உள்ளே வந்து நின்றுக்கிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு சாதகமான ஆட்களை வச்சு, அவனுக்கு சாதகமான ஆட்களை வச்சு அந்த இயக்கத்தை நீர் பூத்த நெருப்பாக மாற்றி விடுவான். அதாவது உள்ளர நெருப்பு இருந்தாலும் மேலே சாம்பலாக பூசி மறுக்கி அந்த சாம்பல் அப்படியே அந்த நெருப்பை கொன்று அது மேலே சுத்தமாக சாம்பலாக்கிடுவான். அப்படிங்கிறதுனால தான் பெரியார் என்ன சொன்னார், வேறு எந்த பேர் வச்சாலும் தமிழன் தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுவான், தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னா உள்ளே வந்துடுவான். அதனால திராவிடம் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சார். திராவிடம்னா உள்ளே வர முடியாது அப்படின்னு சிந்திச்சு தான் அந்த பேரை வச்சுருக்காரு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல திராவிட கழகக்காரங்கள்ட்ட காசை வாங்கிட்டு பேசினான் நாய், திருப்பி என்ன பண்ணுறான், இப்போ அவன் பாப்பானுங்கள்ட்ட காசை வாங்கிட்டு இப்போ பாப்பானுக்கு ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சுட்டான். பாப்பான் அப்படிங்கிற அதாவது திராவிடம் செத்துட்டா முதல்ல நீ செத்துருவ. திராவிடம் இருக்கிறதுனால தான் நீ மேடையில் போய் பேசிக்கிட்டு இருக்கிற. திராவிடம்னு ஒன்று இருந்ததுனால தான் நீ மேடையில் பேசிகிட்டு இருக்கிறடா பரதேசி. திராவிடம் ஒன்று இருந்ததுனால தான் மேலே பேசுகிறார். அவர் தாங்க கரெக்டு. இப்போ அதர்ம மனம் வந்து யூடியூப் ரோட்டர்ஸ் மைனர் இவங்க 2 பேர் தாங்க இவனை குண்டக மடங்கம் திட்டுறதுக்கு அவங்க 2 பேர் தாங்க லாய்க்கு. நமக்கெல்லாம் லாய்க்கலாங்க, வாய் கூசுது, பேச முடியல இவனெல்லாம். பெத்த தாயை மாற்றுறவனும் பெத்த தகப்பனை மாற்றுறவனும் தன்னுடைய இருப்பை மாற்றிக்கிறவன்லாம் எப்படிங்க? நீ அதுக்கு தானே நீ உன்னோட சுயம் தானே, நீ இங்கே தானே பிறந்த, நீ இது இப்படி தானே. நீ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பறையனையும் சக்கிலியனையும் தொட்டாதான் தீட்டு, ஆனால் சாணானை பார்த்தா திட்டுமாங்க, பார்த்தாவே திட்டு அப்படின்னு சொன்ன சமூகம். அதுக்கப்புறம் அப்படி சொல்லிட்டாங்களே, நம்மளை இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, கேவலமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உழைப்பால் உயர்ந்த சமூகம் அந்த சமூகம். அந்த சமூகத்தில் பிறந்துட்டு அப்படியாப்பட்ட ஒரு சமூகத்தில் மேன்மை தங்கிய சமூகத்தில் பிறந்துவிட்டு இன்றைக்கி பாப்பானுக்கு காலை கழுவி விடுறதுனாக்கா அது எவ்வளோ கேவலமான வேலை, நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள். அப்போ நீ காசுக்காக என்ன பண்ணுற, உன் பதவி, நீ வந்து அரசியலுக்கு லாய்க்கு இல்லை, நீ ஒரு பொம்பளை பிள்ளைய நீ சத்தம் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு உனக்கு யோகியதை இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு வேற கேட்டுக்கிறான் அந்த லட்சணத்தில். உன்னுடைய வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு. திராவிடத்தை கடப்பாறை கொண்டு உடைக்கிறேங்கிற, பல்லாயிரம் பேர் வெடித்து செதறுவோம் அந்த மண்ணில்ங்கிற. என்னத்தை வெடிச்சு சிதற, நீ வெடித்து சிதறாமல் இருந்து முதல்ல நீ வெடித்து சிதறாமல் இரு. ஏன்னா திராவிடம்னு ஒன்று இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ பெரியாருனால தான் இந்த மண் நல்லா இருக்குது, வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, திமுக சொல்லுது. இன்னைக்கு வந்து தேசிய அளவில் எல்லாமே வந்து புள்ளிவிவரங்கள் பூரா அதான் சொல்லுது. இப்போது 1947 தானே பீகாருக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு, தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு, ராஜஸ்தானுக்கு சுதந்திரம் கிடச்சி, மத்திய பிரதேசம் கிடச்சி, உத்தரப்பிரதேச சுதந்திரம் கிடச்சிச்சு, ஒரிசாவுக்கு சுதந்திரம் கிடச்சி, எல்லா ஊருக்கும் 1947 தானே சுதந்திரம் கிடச்சிச்சு இந்தியாவுக்கு பூராவுமே. அப்போ இந்தியாவுக்கு பூராவுமே எல்லா மாநிலங்களையும் முதல்வர் இருந்தாங்கல்ல, எல்லா மாநிலத்துலேயும் தனித்தனியாக ஆட்சி அமைச்சாங்க, முதல்வர்கள் இருந்தார்கள், மாநில அமைச்சர்கள் இருந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். அதுக்குள்ள ஒரு திட்டக்குழு இருந்துச்சு, அந்த 5 ஆண்டு திட்டம் போட்டாங்க, 10 ஆண்டு திட்டம் போட்டாங்க, மாநிலத்தை வளர்த்தாங்க, போனாங்க வந்தாங்க, எல்லாம் செஞ்சாங்கடா. ரைட்டா? நல்லா கேட்டுக்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. இன்றைக்கி எல்லாம் செஞ்சாங்கல்ல, அது ஏன்டா இப்போ தமிழ்நாடு மட்டும் இன்றைக்கி முன்னணியில் இருக்குது எல்லாத்துலேயுமே? கல்வியில், மருத்துவத்தில், படிப்பில், உயர்கல்வியில், பள்ளிக்கூடத்துலேருந்து உயர்கல்வி காலேஜுக்கு போகிறதில்ல, எல்லாத்துலேயுமே அமெரிக்காவை விட இந்த தமிழ்நாடு தான் முன்னாடி இருக்குங்கிற. வளர்ந்த நாடான அமெரிக்காவை விட பள்ளிக்கூடம் படிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிறதில்ல தமிழ்நாடு தான் முன்னாடி இருக்குங்கிறான். இந்தியா லெவலில் தமிழ்நாடு முதலிடம் எல்லாத்துலேயுமே. பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, பெண் பாதுகாப்பு, சமத்துவம், சகோதரத்துவம், செக்யுலரிசம், இது எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு முன்னாடி இருக்குது.
அப்போது அப்படி ஏன் நான் இப்படி வந்துச்சு? இப்போ ஏன் பீகார் அந்த மாதிரி வரல? ஏன் ராஜஸ்தான் அந்த மாதிரி வரல? ஏன் உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி வரல? ஏன் மத்திய பிரதேசம் அந்த மாதிரி வரல? ஏன் காஷ்மீர் அந்த மாதிரி வரல? ஏன் பஞ்சாப் அந்த மாதிரி வரல? ஏன் எந்த நாடுமே அந்த மாதிரி வரல? ஏன் ஒரிசா எந்த மாநிலமும் அந்த மாதிரி வரல? தமிழ்நாடு மாதிரி வளரலையே. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்னடா காரணம்? நீ சொல்லு, அதுக்கு என்னடா காரணம்? அப்போ பெரியாருடைய சீரிய சிந்தனைகள் தானே, சுயமரியாதை இயக்கம் தானே. அவர் படிக்க சொன்னதுனால தானே, படிங்கடான்னு சொல்லி தானே படிக்க சொன்னார். அப்போது அப்படி படிக்க சொன்ன பெரியார் இருந்ததுனால தானே நீ வந்து ஆளான இன்னைக்கு. எத்தனையோ டைரக்டர், லட்சக்கணக்கான டைரக்டர் இருக்காங்க நம்ம இதில் கோடம்பாக்கத்தில். நீ ஒரு ஆளாயிட்டல. அதுக்கு காரணம் என்ன? பெரியாரை பிடிச்சதுனால தானே நீ ஒரு ஆளான. பெரியார் பேரை பேசுனால தானே நீ மேடை ஏறின. கருப்பு சட்டையை போட்டதுனால தான் நீ மேடை ஏறின. நீ பேசின பேச்சியில் தானே மக்கள் உன்னை பிடிச்சிருந்துச்சி. இப்போ எப்படி மாற்றி பேசுகிறேன்னு என்ன அர்த்தம்? அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? காட்டியும் கொடுப்பா, அந்த வேலையும் பார்ப்பியா? முதல்ல பெரியார்னால தானே வளர்ந்த. பெரியாரிஸ்ட் தானே உன்னை பெரியார் ஆக்கி விட்டாங்க, கொண்டு போய் மேடையில் பேச விட்டானுங்க. பேசு நீ இல்லை. இப்போ பெரியார் அந்த யுகத்துக்கு நேராக திரும்பி நிற்கிறேன்னா அப்போ நீ காசை வாங்கிட்டு மாறிட்டியா அப்படின்னு தானே அர்த்தம். முதல்ல பிரபாகரனை பற்றி பேசினேன். பிரபாகரன் கூட படம் எடுக்கல, அது பொய்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து படம் எடுத்து செஞ்சு உனக்கு ரெண்டையும் மிங்கிள் பண்ணி 2 போட்டாவையும் உன் போட்டாவையும் பிரபாகர் போட்டாவையும் ஒட்டி கொடுத்த அந்த பையனே வந்து சொல்லிட்டாப்புல, இவன் நான் தாங்க பண்ணி கொடுத்தேன், இதெல்லாம் டூப்ளிகேட்டுங்க, இப்படி பண்ணி கொடுக்க சொல்லலாம், அதனால தான் நான் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே வந்து சொல்லிட்டு போயிட்டாப்புல. அந்த பையன் வந்து சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நீ மாட்டிக்கிட்ட, அம்பலப்படுத்திட்டா. இல்லைங்க எனக்கு தெரியாது, ஏமா பெரிய இது மாதிரி பேசினேன், ஆமாம் நான் பிரபாகரனை பார்க்கவே இல்லை அப்படி இப்படின்னு பேசினேன். அது அம்பலப்பட்டு போச்சு. பிரபாகரனும் வேலை தெரிஞ்சு போச்சு. ஈழத்துலேருந்து வர்றது நின்று போச்சு. அதனால் வேறு எங்கடா காசு வாங்கலான்னு பார்த்தா இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டேன். பாப்பாரப்பேட்டை காசு வாங்கிட்டேன். பாப்பாரப்பையன் 2000 வருஷமாக நம்மளை வந்து அழிக்கிறதுக்குன்னே அஜெண்டா செட் பண்ணி அந்த அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரான். அதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நீ வசதியாக வாழணும், உன் சந்ததிகள் வசதியாக வாழணும். அதுக்காக தமிழினத்தை காட்டி கொடுக்க பார்க்குற, கூட்டி கொடுக்க பார்க்குற. தமிழன் கடப்பாறை, ஐயோ பிராமணங்கிற கடப்பாறையை கொண்டு வந்து பாப்பாங்கிற கடப்பாறையை கொண்டு வந்து நீ திராவிடத்தை இடித்து ஒடிக்கணுங்கிற. அதில் ஒடிஞ்சு போனால் அதில் நீ உடைச்சின்னா அது உடஞ்சே போகிற ஆள் நீயும் ஒருத்தனாக தான் இருப்ப. திராவிடம் மட்டும் ஒழியாது, தமிழ்நாடு சுத்தம் ஒடிஞ்சு போயிடும். பீகார் மாதிரி, அஸ்ஸாம் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி இந்த மாதிரி போயிடும். வளர்ச்சி இல்லாத, வளர்ச்சின்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு. இப்போ கூட உமாபதி போயிட்டு பீகாரில் போயிட்டு அந்த எலெக்ஷன் கேம்பெயின் எப்படி இருக்குன்னு போய் பார்க்க போயிட்டு அந்த பீகாரை பற்றின இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்லேயே வச்சு உட்காந்துருக்காங்க. எல்லாம் பிளட் டெஸ்ட் பண்ணுறது, இந்த ஊசி போடுறது, அப்புறம் சுகர் டெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த இசிஜி எடுக்கிறது, எல்லாமே ரோட்டில் வச்சு சும்மா இந்த மாதிரி டேபிள் மாதிரி சின்னதாக ஒரு டேபிளில் போட்டு உட்காந்து செய்கிறாங்க. இங்கே அது மாதிரி செய்கிறாங்களா? தமிழ்நாட்டில் செய்கிறாங்களா? வளர்ந்துருச்சுல்ல. எல்லா ஹாஸ்பிட்டல்லாம் இப்போ இருக்குது. சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியை போய் பாரு, சுகாதார மையத்தை போய் பார்க்குறது, நாண்டுக்கிட்டு தொங்கணும் வட மாநிலத்துக்காரங்க. அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க. சுகாதார நிலையத்தில் பிரசவம் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு தெளிவான அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதில் வேலை செய்கிற பணியாட்களும் அப்படி தான் இருக்காங்க, அந்த டாக்டர்களும் அப்படி தான் இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமையும் திராவிடத்தை ஒழிப்பேன் கடப்பாறை கொண்டு இடிச்சுன்னா இடிஞ்சு போகுது நீயாக தான் இருக்கும். உன் தலையில் நீயாக தான் மணலி போட்டுக்குவ. உன்னால் இடிக்க முடியாது. 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் அந்த 50 வருஷம் அந்த பெரியார 50 வருஷம் ஆச்சு. இன்னமும் அவரை தான் வச்சு நீ வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற. 50 வருஷம் கழிச்சும் நீ அரசியல், நீ கேவலமான நீ வளர்ந்து வர்றதுக்கும் 40-30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் தேவைப்பட்டார். 20 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் நீ கட்சி மாதிரி நீ பணத்தை வாங்கி நீ உன் வயிற்றில் வாயில் போட்டுக்கிறதுக்கும் காரணம் பெரியார் தான். இது எல்லாமே பெரியாரை வச்சு தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிற. பெரியார் இல்லைன்னா நீ உனக்கு அரசியல் இல்லை. பெரியார் இல்லைன்னா உன்னை பார்ப்பான். உனக்கு எவன் காசு கொடுத்து உனக்கு கூப்பிடுவான். கோடிக்கணக்கான காசை கொடுத்து நீ இது மாதிரி திமுகவுக்கு எதிராக போய் பிரச்சாரம் பண்ணு, பெரியாருக்கு எதிராக பேசு, பெரியாருடைய தத்துவங்களோட பெரியாருடைய கொள்கைகளை இழிவுபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எவன் சொல்லி கொடுப்பான்? பணத்தை கொடுப்பான் கோடிக்கான பேர். அப்போ பெரியார் பேரை சொல்லி தானே நீ குடும்பம் நடத்துகிற. பெரியார் பேரை சொல்லி தானே கஞ்சி குடிக்கிற. பெரியார் பேரை சொல்லி தானே வாங்கி திங்கிற. பெரியார் பேரை சொல்லி தானே சோறு திங்கிற. அப்போ பெரியார் தானே காரணம். நீ திங்கிற சோத்துக்கெல்லாம் யாரா காரணம்? நீ திங்கிற சோறு வயிறு ரொம்பதில்லை, செரிமானம் ஆகுதில்ல, பிய்யா வெளியே வருதில்ல, அதெல்லாம் யார் கொடுத்த பிச்சை? பெரியார் கொடுத்த பிச்சை தானே. இப்போ அந்த பெரியார் பேரை சொல்லி தானே காசு வாங்கி நீ சாப்பிட்ற. நீ பெரியாரிசத்தை ஒழிக்கிறேன், பெரியாரிஸ்ட்டுக்கெல்லாம் காலி பண்ணிடுறேன், பெரியாரோட தத்துவத்தை கோட்பாடுகளை ஒழிச்சிடறேன்னு சொல்லிட்டு தானே காசு வாங்கி திங்கிற. அதுக்கு காரணம் என்ன? அது காரணம் என்னடா? அப்போ காட்டி கொடுப்ப, நீ கூட்டியும் கொடுப்ப, எல்லா வேலையும் பண்ணுவ. உனக்கு வந்து எல்லாத்துக்கும் பெரியார் தேவை. நீ காட்டி கொடுக்குறதுக்கும் பெரியார், நீ வளர்கிறதுக்கும் பெரியார் தேவை, காட்டி கொடுக்குறதுக்கும் பெரியார் தேவை. இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம்டா. வெக்காம இல்லை உனக்கெல்லாம். நன்றி, வணக்கம்.